Narendra Modi says, one nation, one leader, one language. நரேந்திர மோடி சொல்லுகிறார், இது ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே மொழி என்று சொல்லுகிறார். The Tamil language is no less than any other Indian language. இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியை விட தமிழ் மொழி எந்த விதத்திலும் குறைந்த மொழி அல்ல. There are many different languages, many different traditions, many different histories and cultures in this country, and all of them are equally important to us. இந்த நாட்டில் பல்வேறு மொழிகள், பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன. ஒரு கலாச்சாரத்தை விடவோ, ஒரு பண்பாட்டை விடவோ, ஒரு மொழியை விடவோ மற்றொரு மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எந்த விதத்திலும் தாழ்ந்ததல்ல. Tamil is not just a language. It is the way the Tamil people understand themselves. தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல. தமிழ் என்பது ஒவ்வொருவரும் தங்களை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்கிற வாழ்க்கை முறை. And an attack on the Tamil language is an attack on the Tamil people, nothing less. தமிழ் மொழியின் மீது தொடுக்கப்படும் எந்த தாக்குதலும் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாகவே நான் பார்க்கிறேன். And so I have come here to tell you that for us, your language, your tradition, your history, these are most important for us and our politics. என்னை பொறுத்தவரை உங்களுடைய மொழியும், உங்களுடைய கலாச்சாரமும், உங்களுடைய பண்பாடும் எல்லாவற்றையும் விட எனக்கு அவை மிக மிக முக்கியம். There can be no India without Tamil, without Bengali, without these large numbers of languages that our people speak. தமிழ் மொழி அல்லாமல், வங்க மொழி அல்லாமல், பேசப்படுகின்ற பல்வேறு மொழிகள் அல்லாமல் இந்தியா என்கிற ஒரு நாடே இருக்க முடியாது. And that is really what the fight is about. We say that all our people, all our traditions, all our languages are sacred. And they say that there should be one leader, one language, one tradition, one history. நம்மை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற எல்லாவித கலாச்சாரங்களும் பண்பாடும் மிக புனிதமானவைகள் என்று கருதுகிறோம். ஆனால் அவர்களோ ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே மொழி என்பதிலே குறிக்கோள். Of unemployed people are youngsters. இதனுடைய முடிவு என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்களில் 83 விழுக்காட்டு இளைஞர்கள் வேலையில்லாத திண்டாட்டத்தை சந்திக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். India today is more unequal than it was under the British. பிரிட்டிஷார் இருந்த காலத்தை விட இப்பொழுது இருக்கிற இந்தியா சமச்சீரற்ற இந்தியாவாக இருக்கிறது. 21 Indians have the same amount of money that 70 crore Indian people have. இந்த நாட்டிலே 25 படிய பணக்காரர்கள் 70 விழுக்காடு மக்கள் 70 விழுக்காடு செல்வத்தை தங்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள். 30 Indian farmers kill themselves every single day. ஒவ்வொரு நாளும் 30 இந்திய விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். And yet the Prime Minister is not ready to forgive their loans. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய தயாராக இல்லை. But he can give 16 lakh crores to the richest Indians by forgiving their loans. ஆனால் விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய மறுத்த அதே பிரதமர் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார். 2 or 3 large industrialists, none of them from Tamil Nadu, get all the contracts, all the benefits. Every single industry is being handed over to them. 2-3 விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அவர்கள் யாரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு ஒப்பந்தங்களையும்
அத்தனை அரசு வழங்குகின்ற மற்றவித வசதிகளையும் அவர்கள் மட்டுமே பெற்றுக்கொண்டு அனுபவித்து வருகிறார்கள். Just because Mr. Adani is close to the Prime Minister and helps the Prime Minister, the ports, the airports, electrical power, wind power, solar power, defense industry, all of it is handed to him. அதானி அவர்கள் பிரதமருக்கு நெருக்கமானவராக இருப்பதால், பிரதமர் அவருக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பதால், இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து துறைமுகங்களும், அனைத்து விமான நிலையங்களும், அனைத்து மின்சாரம் தயாரிக்கின்ற சோலார் பவர், கோல் பவர் என்ற எல்லா விதமான மின்சாரம் தயாரிக்கின்ற வசதிகளையும் ஒரே தொழிலதிபரிடம் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.